ரைட்ப்பா, அடுத்த டாபிக் என்னது? எம்எஸ் ஆக்சஸ். ஆக்சஸ்னா என்ன சொன்னோம்? டேட்டா பேஸ் அப்படின்னு இருப்போம். டேட்டா பேஸ்னா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு டேட்டா பேஸ். ரைட். இப்போ ஆக்சஸ்ஸை எடுக்கிறோம். ஆக்சஸ் அப்படின்னு டைப் பண்ணுறோம். ஆக்சஸ் டைப் பண்ண உடனே இங்கே வரும், இதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை சார் எனக்கு வரல அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? சேம் அதே ரூல் தான், அப்படியே ஸ்குவாரல் பண்ண வரோம். இதோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் 2010 அப்படின்றத கிளிக் பண்ணோம்னாக்கா இங்கே ஓப்பன் ஆகிடும். சரியா? ரைட். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேசிக்காகவே இந்த இடத்துல பிளாங்க் டேட்டா பேஸ் அப்படின்னு வந்துடும். கிரியேட் அப்படின்னு மட்டும் கொடுத்தா போதும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணால் போதும், உங்களுக்கு டேட்டா, அதாவது டேட்டா பேஸோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லை சார் இருக்கட்டே இருக்கட்டும் அப்படின்னா நோ ப்ராப்ளம், கொடுத்துட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இது ஸ்லோவாகவே எடுக்கிறேன். எக்ஸல் எல்லாருக்கும் தெரியுன்றதால கொஞ்சம் வேக வேகமாக போய்க்கிறேன் போல். பட் இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்லோவாக தான் எடுக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. நான் எடுத்த உடனே என்ன பண்ணுறேன், இந்த டேபிள் மேலே ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூ அப்படின்னு கொடுக்குறேன். டேபிள் 1ன்னு கேட்குது. ஆனால் நமக்கு இங்கே என்ன நடக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 21வது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறான்னா, கிரியேட்டிங் ஸ்டூடெண்ட் அட்ரஸ் டேட்டா பேஸ் இன் இந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டா ஆன் த ஸ்க்ரீன். அதாவது ஆன் த ஸ்க்ரீனில் அவங்களுடைய லிஸ்ட்டை காட்டுங்க. அது எப்படி காட்டணும்? ஆல்பபெட்டிக் ஆர்டரில் காட்டுங்க. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இடத்துல டேபிள் 1னே சேவ் பண்ணிக்கிறேன். அவங்க என்ன ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்தேன், நம்ம ஸ்டூடெண்ட் அட்ரஸ் கொடுக்க தேவையில்லை, டேபிள் 1னே கொடுத்துறேன். இப்போ ஐடினா என்ன ஆச்சு, ஆட்டோ நம்பர் அப்படின்னு வந்துடுது. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், நேம் அப்படின்னு கொடுக்குறேன். நேம் வந்தோடனே என்ன கொடுக்க போகிறோம், டெக்ஸ்ட்டு அப்படின்னு வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஏன்னா அது அதுவாக கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி வரும். சரியா? ஏன் வரலன்னு போட்டு நோண்டி இருக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணினா வரும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், அட்ரஸ்க்கு பிளேஸ் அப்படின்னு போடுறேன். இந்த இடத்துல மெமோன்னு டைப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். டைப் பண்ணிக்கலாம், அதே வந்துடும். நீ செலக்ட் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெட்ரு. ரெண்டு தப்பாக கூட டைப் பண்ணுவேன். ரைட்டா? ஓகே. இப்போ இது முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணுறேன்னா, இந்த டேபிள் மேலே டபுள் கிளிக் பண்ணுறேன். சேவ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குது டேபிளை. எஸ் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் ஐடி வந்துடும். ஐடி மட்டும் விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், நேமு டைப் பண்ணுறேன். நேம் டைப் பண்ணி என்ன ஊர் அப்படின்னு போடுறேன். அப்புறம் என்ன வேலை காட்டுறேன் நீ. அடுத்தது செகண்ட் நேம் என்ன கொடுக்குறோம், கீபோர்டு வேறு ஆடுது. ஓகே. அவங்க என்ன ஊர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். மூணாவதா பேர் கொடுத்துக்கிறேன். நாலாவதா ஒரு பேர் கொடுக்குறேன். அஞ்சாவதா ஒரு பேர் கொடுக்குறேன். இந்த மாதிரி பேர் கொடுத்துன்னு வந்துட்டேன். ஒரு 5 பேர் ரெடி பண்ணிட்டேன். இப்போது இந்த டேபிள் வச்சு நான் என்ன பண்ண சொல்லிக்கிறாங்க, ஸ்க்ரீனில் ஆன் த ஸ்க்ரீனில் ஆல்பபெட்டிக் ஆர்டரில் காட்ட சொல்கிறாங்க ரிப்போர்ட். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டைரெக்டாக இந்த இடத்துல கிரியேட் அப்படின்னு போயிட்டு ரிப்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்படின்னா டேபிள் தானாக அந்த ரிப்போர்ட் தானாக வந்துடும். ஒன்றுமே இல்லை, நேம் மேலே அப்படி கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், நான் A to Z அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே என்ன மாறிடுச்சு, ஆல்பபெட்டிக் ஆர்டரில் மாறிடுச்சு. டேட்டு, அதனுடைய டைமு, என்ன டைமு ஏது எல்லாமே அழகாக என்ன வந்துச்சு, க்ரியேட் பண்ணி வந்துச்சு. இதுக்கு 30 மார்க்கு. சரியா? ஒன்றும் இல்லை, நீ ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுற, டேபிளில் எல்லாமே டேட்டா டைப்பு அதனுடைய ஃபீல்டு நேம் கொடுத்து டேபிளை டைப் பண்ணி சேவ் பண்ணிட்ட பிறகு நேராக ரிப்போர்ட்டுக்கு வந்துடுறேன். ஓகேவா? முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணுறேன், க்ளோஸ் ஆல் கொடுத்து சேவ் பண்ணிட்டான்னு கேட்குது. நான் நோ கொடுத்துட்டேன். இப்போ மொதல் கொஸ்டின் போவேன். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க, பர்ஃபார்மிங் வேரியஸ் கொரிஸ். இந்த பர்ஃபார்மிங் வேரியஸ் கொரிஸை லாஸ்ட்டாக எடுக்கிறேன். இப்போ எடுத்துகிட்டா மண்டை சுற்றிடும். மூணாவது கொஸ்டின் ஜெனரேட்டிங் கொரி இன் ஆக்சஸ். அப்போது ஏற்கனவே இந்த டேபிள் இப்போ க்ரியேட் பண்ணி தானே ஆகணும் ஆக்சஸ் வரணுன்னாலும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் டேபிள் போயிட்டு டேபிள் டிசைன் கொடுத்து அந்த டேபிள் டிசைனில் என்னென்ன கொடுக்கணும், ஃபீல்டு நேமில் ஐடி, அப்புறம் என்ன கொடுக்கணும், நேமு பிளேஸு அது கொடுத்துக்குறோம். என்னென்ன டேட்டா டைப்பில் ஆட்டோ நம்பர், அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும்
டெக்ஸ்ட்டு மெமோ கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வர டேபிள் மேலே டபுள் கிளிக் பண்ணோம்னாக்கா என்ட்ரு பண்ண கேட்கும். என்ட்ரு பண்ணி டேட்டா அந்த மாதிரி டைப் பண்ணி முடிச்சிட்டோம். ஏன்னா மறுபடியும் அதே வேலை தானே செய்ய போகிறோம். அப்போ இந்த வேலையை கொண்டாந்து முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் என்ன கேட்குது அது? ஜெனரேட்டிவ் கொரி ஆக்சஸ். அப்போது எப்படி வந்து ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுவேன், இப்போ கொரியை வச்சு அதை ஆக்சஸில் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, கிரியேட்டில் போகிறேன், நேராக தோருக்கு பாரு எங்கே இருக்க கொரி, கொரி இருக்கா? இந்த கொரியில் கொரி டிசைன் கொடுக்காம நான் கொரி விசார்ட் அப்படின்றது எடுத்துக்கிறேன். சரியா? கொரி விசார்டை கிளிக் பண்ணி இந்த இடத்துல சிம்பிள் கொரி விசார்ட் அப்படின்றத எடுத்துக்கிறேன். மீதி 3 நீ ட்ரை பண்ண வேணாம், ஏன்னா அது வெவ்வேறு மாதிரி கொஷின் கேட்குது. அதனால் சிம்பிள் கொரி விசார்டை கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். அதில் அவைலபிள் ஃபீல்டுன்னு ஒன்று வரும், இந்தாண்ட செலக்டட் ஃபீல்டுன்னு ஒன்று வரும். இப்போ இந்த இடத்துல அவைலபிள் ஃபீல்டில் எனக்கு நேம் ஐடி வேணாம், நேம் வேணும், மறுபடியும் ஐடி வேணாம், எனக்கு பிளேஸ் மட்டும் தான் வேணும். இது ரெண்டும் மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல டேபிளுக்கு ஒன்று கொரினே கூட கொடுத்துருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டோம்னா அதை வந்துச்சு பாரு கொரி, வெறும் நேமு வெறும் பிளேஸு. அப்படி வந்துட்டா அதுக்கு பேர் என்னது? கொரி ஜென்ரேட் பண்ணி காட்டியாச்சு. அவ்வளோதான். ஏன்னா எனக்கு ஐடி வேணான்னு சொல்லிட்டு ஐடி விட்டுட்டேன். இப்படி தான் கொரி ஜென்ரேட் பண்ணுறது. இது 2வது கொஷின். 3வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க? ஜெனரேட்டிங் த ரிப்போர்ட் ஃப்ரம் டேட்டா பேஸ். அப்போ ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது? சேம் இதே மாதிரி தான் இதையும் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், இதை நான் ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கொரியை என்ன பண்ணிக்கிறேன், டெலீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொரி தேவையில்லை. கொரி டெலீட், எஸ். ஓகேவா? இப்போ மறுபடியும் அதே சேம் வேலை தான் செய்யணும். என்ன செய்ய போகிறோம்? டேபிள் டிசைனு, அதுக்கப்புறம் ஃபீல்டு நேமு, டேட்டா டைப்பு எல்லாத்தையும் கொடுத்து இந்த மாதிரி டைப் பண்ணி முடிச்சிடறோம். இப்போ முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கிரியேட்டில் போயிட்டு ரிப்போர்ட் விசார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ரிப்போர்ட் விசார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனக்கு எது வேணும் வேணா மொத்தமே வேணா ஒரே கிளிக்கு, எதனா ஸ்பெசிஃபிக்காக வேணா ஒன்று ஒன்றா கிளிக்கு கொடுத்து நெக்ஸ்ட்டு. இதே மாதிரி இது நெக்ஸ்ட்டு, இதே மாதிரி இதுலேயும் நெக்ஸ்ட்டு. இந்த இடத்துல காலம்னராக வேணுமா, டேபிளர் காலமாக வேணுமா, ஜஸ்டிஃபைடாக வேணுமா? இன்றைக்கி அதுதான் கேட்டிருப்போன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எது கேட்கலையா? உங்களுக்கு கேட்கல அந்த கொஸ்டின்? இந்த கொஷினில் கேட்கல. 2 மார்க் நீ கேட்ட 2 மார்க்கில் அங்கே ஒரு கொஷின் கேட்டால் அது இந்த கொஷின் தான் கேட்டிருந்தேன். இன்றைக்கி படித்த கொஷினில் எதுவும் ஒன்று வந்துருக்கும். ரைட்டா? ஆக்சஸ் சேம் வேறு தான் வரும், பட் சேமாக ஒன்றா இருக்கும். நீ அதனால் இதே எதுனாலும் அது மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? அப்போது ஜஸ்டிஃபைடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துல டேபிள் 1ன்னு இருக்குது, நான் என்ன கொடுத்தா போதும், ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தா போதும். ஏன்னா ரிப்போர்ட்ஸ் தானே அது. ரிப்போர்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தோன்னா ஜென்ரேட் ஆகிடும் ரிப்போர்ட். இதை போய் எடிட்லாம் பண்ண முடியாது நம்மளால். அந்த ரிப்போர்ட் தான் எடிட் பண்ண முடியும். இந்த ரிப்போர்ட் எடிட்லாம் பண்ண, ஏன்னா ஜெனரேட் பண்ணிடுறோம், அதனால் எடிட் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், ஐடி 1 வீரா எறையூர், ஐடி 2 தீபஸ்ரீ எறையூர், ஏழுமலை எறையூர். இப்படி நான் எத்தனை பேருக்கு எத்தனை பேஜ் வந்திருக்கேன்? 1 or 2 பேஜ். அப்போ இன்னொரு பேஜ் போனால் இந்த இடத்துல ஏரோ மார்க் ப்ரெஸ் பண்ணோம்னா வந்துடும். வந்துச்சா? மொத்தம் 5 பேர் இருக்கிறாங்க. ரைட். அப்போது இதனுடைய ஆன்சரும் க்ளோஸ். இப்போ இதை போய் க்ளோஸ் ஆல் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல ரிப்போர்ட்டை போய் டெலீட் கொடுத்துட்றேன், ஏன்னா எனக்கு தேவையில்லை. ஓகேவா? இப்போது ஜென்ரேட்டிங் த ரிப்போர்ட் ஃப்ரம் ஆக்சஸ் டேட்டா பேஸ் அதையும் முடிச்சிடுறோம். அதுக்கடுத்தது என்ன இருக்கு? இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் டேட்டா. இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் டேட்டா. சரி, இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் டேட்டானா என்னப்பா? இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வெளியே, இம்போர்ட்டிங்னா வெளியிலேருந்து உள்ள எடுத்துன்னு வருது. அப்போ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, சேம் மறுபடியும் அதே கண்டிஷனுக்கு வந்துடுறோம். அந்த டேபிள் க்ரியேட் பண்ணி டேபிள் வந்து டைப் பண்ணி இதை வந்துடுறோம். இது எல்லாத்துக்குமே காமன், இது வந்து ஆகணும். சரியா? நீ எல்லாத்துக்கும் இதே கூட கொண்டு வா. நீ கச்சா முச்சான்னு அடிச்சுலாம் இருக்க வேணாம். பேர், ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, அது இது அடிச்சுன்னு கிடக்குது. இதே பெட்ரு. இந்த பேர், அதாவது ஐடி, நேமு, பிளேஸ், இது 3 மட்டும் அடிச்சு காட்டிக்கும். ஓகே. அடுத்தது என்ன கேட்குறாங்க, இதுலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த டேபிள் மேலே இருக்கு இல்லையா, அந்த டேபிள் மேலே ரைட் கிளிக் பண்ணி இருக்கு பாரு, எக்ஸ்போர்ட் எக்ஸல் அப்படின்னு கொடுக்குறேன். வேறு எதுக்கும் போகாத. எக்ஸலில் நீ அப்படியே விட்டுற. இந்த இடத்துல ஒரு டிக் மார்க்கு, இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் கொடுத்து ஓகே கொடுத்தோன்னா இப்போவே எக்ஸல் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போயே எக்ஸல் ஓப்பன் ஆன உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அதுக்கு. சரியா? எக்ஸல் ஓப்பன் ஆகிட்டு இங்கே வந்துடும். இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன், பேர் வேணுன்னா டெலிட் பண்ணி வேறு மாற்றிக்கலாம். வேறு பேர் என்ன மாற்றிக்கலாம்? மதி, கோமதி, வெண்ணிலா, பரமு, ஈஸ்வரி. சரி,
இந்த மாதிரி ஒரு பேர் மாற்றியாச்சு. இப்போ இவங்க வந்து எக்ஸ்போர்ட் டேட்டா, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டாந்தாச்சு. இப்போ இவங்களை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். சேவ் கேட்குது, சேவ் அப்படியே எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இம்போர்ட் பண்ண போகிறேன் வெளியிலேருந்து. அதுக்கு போயிட்டு என்ன பண்ணுறேன், இம்போர்ட்டில் தோ ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ இந்த இடத்துல எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் ப்ரௌஸ் பண்ணணும். ப்ரௌஸ் அப்படின்னு கொடுத்து இதுக்கு வெயிட் பண்ணணும், ஒரு சில செகண்ட்லாம் வெயிட் பண்ணதான். அதோ டேபிள் 1 அப்படின்றத எடுத்து ஓப்பன். இந்த இடத்துல அப்பண்டு பண்ணலாம் நான் கேட்கல, டைரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்குள்ளே சேர்க்க சொல்கிறோம். அப்போது சேர்க்க சொல்லும்போது இதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸசைஸ்னு கொடுத்துட்டு கடைசியில் டேபிள் 1ன்றதுக்கு பேரை மாற்றி என்ன பண்ணுறான், டேபிள் 2, ஏன்னா ஆல்ரெடி டேபிளுங்க 1 இருக்குது, ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இங்கே டேபிள் 2ல் இதோ அந்த 5 பேர் வந்துடுச்சு. இப்போ 2 ஐடி இருக்கிறதால ஏதாவது ஒரு ஐடி கிளிக் பண்ணி என்ன பண்ணால் போதும், டெலிட் ஃபீல்டு கொடுத்தோம்னா அது டெலிட் ஆகிடும். புரியுதா? அப்போ இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு பண்ண தெரியுது. சரி, ரைட். இதில் அடுத்த கொஷின், கடைசி கொஷின் என்னது, ஆக்சுவலாக இது 2வது கொஷின், நம்ம கடைசியாக எடுக்கிறோம். எதுக்காக, கொஞ்சம் கன்ஃபியூஸு, கலாபரேஷன்லாம் அதில் தான் வரும். சரி, ரைட்டு. அடுத்து அதில் என்ன வரப்போகுது அப்படின்னா, பர்ஃபார்மிங் வேரியஸ் கொரீஸ். ஆனால் என்ன கேட்டால் இதுதான் ஈஸி, ஒரே இடத்துலையே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடலாம். அப்போ பர்ஃபார்மிங் வேரியஸ் கொரீஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போ முதல்ல இந்த டேபிளை டெலிட் பண்ணிக்கிறேன், ஒரே டேபிளாக காட்டுறேன். இதோ க்ளோஸ் ஆல். இந்த இடத்துல டேபிள் 2 வந்து டெலிட் பண்ணிக்கிறேன், டெலிட் எஸ். ஓகே, இப்போ டேபிள் 1ல் மறுபடியும் நான் என்ன பண்ணேன், ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையும் டைப் பண்ணி வந்துட்டேன், டேபிள் முடிச்சாச்சு. இப்போ அவன் என்ன கேட்குறான், பர்ஃபார்மிங் வேரியஸ் கொரிஸ் கேட்டுக்கிறான். அப்படின்னா அதில் என்னென்ன பண்ணணும், செலக்ட் கொரி, அப்டேட் கொரி, அப்பண்ட் கொரி, டெலிட் கொரி, இதெல்லாம் பண்ணணும். சரி, அதில் நான் ஃபஸ்ட்டு கொரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கிரியேட் தோ, அதான் இப்போ கிரியேட், அதில் கொரி டிசைன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி கொடுத்தது கொரி விசார்டு, இப்போ கொடுக்க போகிறது என்னது, கொரி டிசைன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டேபிள் வரும், இந்த டேபிளை ஆட் அப்படின்னு கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஐடியை டபுள் கிளிக் பண்ணுறேன், இங்கே வந்துடும். இல்லை எனக்கு டபுள் கிளிக் வராதுன்றவங்க இந்த மாதிரி ட்ராக் பண்ணி கூட கொண்டாந்து விடலாம். இந்த வருது பாருங்கள், ட்ராக் பண்ணி கூட கொண்டாந்து விடலாம். இந்த வருது பாருங்கள், வருதா, ட்ராக் பண்ணி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ண பற்றியா, இதுக்கு பேர் தான் செலக்ட் கொரி. அப்போ இதனுடைய வேலை ஒன்று முடிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அப்டேட் கொரி கொடுக்க போகிறேன். 2வது கொரி அப்டேட் கொரி கொடுக்குறேன். இப்போ அந்த ஃபேமிலியில் பார்த்தோன்னா வீரா, தீபஸ்ரீ, ஏழுமலை, சுபாஷினி, ராஜன், எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்கிறாங்க. அப்போ அந்த ராஜான்ற ஆள் யாருன்னு தெரியல. அப்போ அவங்களுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், எங்களுடைய ஃபாதர் நேம் போட போகிறேன். அப்போ அவருக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும், ஃபாதர் நேம் கொடுக்க போகிறேன். அப்போ அப்டேட் கொடுக்க போகிறேன். அப்போ அப்டேட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், அப்டேட்னு கொடுத்தோடனே இந்த இடத்துல அப்டேட் டு கிரிட்டீரியா ஆர் வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், நேமில் அங்கே வச்சுட்டு என்ன பேர் அப்டேட் பண்ண போகிறேன் அந்த பேரை அடிக்கிறேன், சுந்தரேசன் அப்படின்னு அடிக்கிறேன். அடிச்சுட்டு கீழே என்ன பண்ணுறேன், அந்த பழைய நேம் யார், அந்த நேமுக்கார எடுத்துகிட்டு இந்த நேம் போடணும் அப்படின்றேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே வந்து ரன் அப்படின்னு கொடுத்துறா, அதை வந்துச்சு பாரு, யூ ஆர் அபவுட் டு 1 அப்டேட் ரோ. இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல நான் போயிட்டு டேபிள் மேலே டபுள் கிளிக் பண்ணி பார்த்தா தோ சுந்தரேசன். அப்போ அங்கேருந்த பேர் ராஜான்னு இருந்தது, இப்போ என்ன மாறிடுச்சு, அப்டேட் ஆகிடுச்சு சுந்தரேசன். அப்போது அப்டேட்டு முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது என்ன கேட்டுக்கிறாங்க, டெலிட்டு. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே கொரி இங்கே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இதை போய் டெலிட் பண்ண, அதாவது இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். இதெல்லாம் போய் டெலிட் பண்ணிட்டு இப்போ டெலிட் கொரி கொடுக்கணும். நான் அதுக்கு நான் எங்கே போடும், தோ இந்த டிசைனில் கிளிக் பண்ணி டெலிட் அப்படின்றத கொடுக்குறேன். நான் ஒரே இடத்துல தாங்கிறேன், நான் எதுவும் பண்ணல, அப்படியே பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபேமிலி அப்படின்னு கணக்கு போகும்போது நாங்கள் 4 பேர் கரெக்டாக இருக்கோம். சுந்தரேசன்றவர் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிறார், அவர் வேறு ஃபேமிலி போகணும் அப்படின்றதால அவரை டெலிட் பண்ண சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு கணக்காக சொல்கிறது. சரியா? அப்போ அவருடைய பேர் இந்த இடத்துல நான் டைப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டெலிட்டில் வேர் எங்கே அப்படின்னு கேட்டுச்சு. ஐடியில் போகிறதா இருந்தால் கிரிட்டீரியாவில் எத்தனாவது ஐடி, அவர் 5வது ஐடி. பேரில் அடிக்கணும்னா அதில் இருக்கிற ஸ்பெல்லிங் மாறாத டைப் பண்ணணும். சப்போஸ் ஸ்பெல்லிங் தெரியல பார்த்துட்டு வந்து டைப் பண்ணணும். பிளேஸ் அப்படி எரியூர்னு போட்டால் மொத்தமாக எரியூரில் தான் வந்து மொத்தமாக டெலிட் ஆகிடும். அதனால் என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் ஐடி பார்த்து கொடுத்துக்கிறது பெட்ரு. 5ன்னு கொடுத்துட்டு ரன் அப்படின்னு கொடுத்தா இந்த இடத்துல ஒரு ரோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இப்போ போயிட்டு நான் மறுபடியும் டேபிள் மேலே கிளிக் பண்ணி பார்க்குறேன், அந்த மாதிரி டெலிட்டட். அப்போது செலக்ட்டுக்கும் அப்டேட்டுக்கும் டெலிட்டுக்கும் ஒரே இது வச்சு முடிச்சுட்டேன், வேலை முடிஞ்சிச்சு. சரியா? இப்போ கடைசியாக பார்க்க பார்த்து என்னது, அப்பண்டு. அந்த அப்பண்டு போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், நோன்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல டேபிள் 1 இருக்குது, டேபிள் 1 மேலே டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன, அது இப்போ நான் ஒன்று ஒன்றா காட்டணும் பற்றியா, அது ஒவ்வொன்றா நீ என்ன பண்ணணும்,
ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போய் சேவ் பண்ணணும். அப்பண்ட் கொரி அது அப்டேட் கொரி கொடுத்த பாரு, அந்த இடத்துல அப்டேட்டு கீழே வச்சு பார்த்தியா, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு வாட்டி வச்சிடணும் தனியாக. வேர்டு ஓப்பன் பண்ணிங்க, அதில் வச்சுக்க மேலே பேஜை. அப்புறம் டெலிட் பண்ணியா, அந்த டெலிட்டட்னு வச்சு பாரு, அதை பார்த்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரெண்டாவதாக வேர்டில் ஒன்று வச்சுக்கோ. அதான் வேர்ட்லேயே ரெண்டாவது பேஜில். இப்போது அப்பண்ட் கொரி பண்ணதுக்கப்புறம் அது ரெண்டு மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் வருது இல்லையா, அதை தூக்கி என்ன பண்ண மூணாவதாக வச்சுட்டு வந்துடு. ஏன்னா ஒவ்வொன்றையும் காட்டணும் அவுட்புட்டு. அங்கே அந்த மாதிரி காட்டிட்டு தான் வரணும். இல்லையா நீ செஞ்சுட்டே அவனுக்கு தெரியாத போயிடும். ஓகேவா? இதை பாருங்க சார் செஞ்சுட்டேன், அவுட்புட்டு எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க சொன்னால் அவன் பார்த்து வைக்கணும். இல்லையா அப்படியே செஞ்சு காட்டுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கூப்பிட்டு வச்சு காட்டிடு. சரி ரைட்டு. இப்போ இதில் மூணாவதாக என்னது அப்பண்ட் கொரி. இப்போ அப்பண்ட் கொரிக்கு என்ன தேவைன்னா மினிமம் 2 டேபிள் தேவை. நம்மகிட்ட 1 இருக்குது. இப்போ இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். அதை ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், காப்பி, மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டு. இந்த இடத்துல டேபிள் 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டேபிள் 2ன்னு கொடுத்து ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ டேபிள் 1ல் இந்த 4 பேர் இருக்கிறாங்க, டேபிள் 2ல் இந்த 4 பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த 4 பேரை நான் என்ன பண்ணுறேன், வேறு மாத்திர பேர். என்ன பேர் மாற்றுறது, நம்ம பசங்க பேர் அடிக்கலாமா? தாண்டி யார், சங்கீதா, பவித்ரா, அண்ணாண்ட அர்னி, கற்பாகிறவங்களாம் கரியாபுல் தாமா இருப்பாங்க, தென்னாத்தூரில் இருக்க மாட்டாங்க. அண்ணாண்ட நவீனா ஓலாப்பாடி. ஓகே, ஒரு 4 பேர் டைப் பண்ணிட்டேன். சரியா? இப்போது டேபிள் 1ல் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 4 பேர் இருக்கிறாங்க. ஏன் 4 பேர் ஆனாங்க, ஒரு ஆள் டெலிட் பண்ணிட்டோம். இப்போ டேபிள் 1ல் என்ன வரக்கூடாது, அடுத்தது 5ன்றது வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது, அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ 6 வரலாம், 7 வரலாம், 8 வரலாம். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், டேபிள் 2ல் இருக்கிற எல்லாரையும் கொண்டு போய் டேபிள் 1ல் அப்பண்ட் பண்ண போகிறேன். சரியா? அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதே கிரியேட்டில் போயிட்டு தொரிகலையா கொரி டிசைன், அந்த கொரி டிசைனை மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். அதில் டேபிள் 1ல் தான் நான் போய் சேர்க்குறேன். அதனால் டேபிள் 2வை கிளிக் பண்ணி ஆட் அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரே ஒரு வேலை என்ன பண்ணணும்னா, இந்த ஐடி மட்டும் விட்டுடணும். என்ன விட்டுடணும், ஐடி விட்டுடணும். ஐடி விட்டுட்டு நேமையும் பிளேஸையும் மட்டும் செலக்ட் பண்ணணும். நீ ஐடி போட்டு பண்ணனா யூனிக் வேல்யூ, அது பிரைமரி கீ தானே, அது பிரைமரி கீ செட் பண்ணிக்கிறதால ஐடியில் அது என்னவோ ஆகாது, ஒரே சீரியல் நம்பரில் இருக்கிறது எடுத்துக்காது, அது டூப்ளிகேட் வேல்யூன்னு சொல்லிட்டு எடுத்துக்காதுன்றதால நம்ம ஐடி மட்டும் என்ன பண்ணிடுறோம், விட்டுடுறோம். விட்டுட்டு அது கீழே இருக்கிறது என்னென்ன எடுக்கணும், நேமையும் பிளேஸையும் மட்டும் எடுத்துக்கிறோம். நேமும் பிளேஸையும் எடுத்துகிட்டு அது கீழே ஒரே நிமிஷம் இருக்கா, கரண்ட்டுக்கு என்ன நேரம் தெரியலையா, நான் சேவ் பண்ணி வச்சிட்றேன். ஐடி நேமே கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணி டேபிள் 1 செலக்ட் பண்ணோம்னா ஓகே கொடுத்துட்டு ரன் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த 4 ரோவும் அதெல்லாம் ஆட். இப்போ எல்லா டேபிள் கிளிக் பண்ணி க்ளோஸ் ஆல் கொடுத்துட்டு சேவ் பண்ணாமல் நோன்னு கொடுத்துட்டு இதான் கொஷின், இதுதான் ஆக்சஸ்.